எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான். என்னோட வெயிட் லாஸ் அப்போ நான் என்னென்ன பண்ணேன்னு கேட்டிருந்தீங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், நான் பண்ண ஒரு டாப் 5 மிஸ்டேக்ஸ் சொல்றேன். ஸோ தட் அந்த மிஸ்டேக்க நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்துட்டு எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணும்போது இத தாண்டி இது வர ஒரு பேசிக்கான ப்ராசஸ் தான் வச்சுக்கோங்களேன். எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த தவறுகள் பண்ணுவோம். அந்த டாப் 5 தான் நான் சொல்றேன். நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இருக்கிறதுலே டாப் 5 மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். மொதல் விஷயம், வெயிட் லாஸ்ன்னு சொன்ன உடனே நான் வந்துட்டு வாட்டர் டயட்டுக்கு தான் போனோம். தண்ணி குடிச்சே நம்ம வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைட்ரோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் நல்லாவும் பண்ணலாம். பட் ஸ்டில் நான் எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் தானாகவே ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வாட்டர் டயட்டுக்கு போனேன். ஒரு 4 to 5 டேஸ் கிட்டவே வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி மட்டுமே குடிச்சிருந்தோம். ஒரு ஹாஸ்டல் நான் தங்கியிருக்கும்போது பேரண்ட்ஸ் கிட்டலாம் சும்மா போய் சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தண்ணியிலேயே வாழ்ந்தேன். அதாவது நான் ஒரு இளநீ குடிக்கிறதோ பட்டர்மில்க் குடிக்கிறதோ ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதோ இதை கூட பண்ணல. ஜஸ்ட் வாட்டரில் மட்டும் போனோம். இந்த வாட்டர் டயட் வந்துட்டு நான் ஏன் வந்துட்டு ஒரு தப்பான விஷயம்னு சொல்கிறேன்னா, அது ஒரு கைடன்ஸ் இல்லாமல் பண்ணனால தப்பான விஷயம் ஏன் சொல்கிறேன்னா, ஆஃப்டர் வாட்டர் டயட் வந்துட்டு என்னோட ஸ்கின்ல வந்துட்டு ரிங்கிள்ஸ் பயங்கரமாக விழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வாட்டர் டயட்டில் நான் அட்லீஸ்ட் ஒரு ஜூஸ் குடிச்சிருந்தா கூட மேபி எனக்கு கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் சேர்ந்துருக்கும் போல் இருக்கு. பட் தெரியல என்னென்னு. ஆனால் அந்த ரிங்கிள்ஸும் அப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆன ஒரு ஹேர் ஃபால் வந்துட்டு இன்ன வரைக்குமே அதை என்னால் ஈடுகட்டவே முடியலன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உடம்புல வந்துட்டு இந்த எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், வாட்டர் இம்பேலன்ஸ் எல்லாமே ஆயிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அண்ட்ரை டார்க்னஸ், ஃபேஸில் இருக்கிற ரிங்கிள்ஸும், நம்மளோட கைகளோட எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், இதுவும் கால்களோட பாதங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அந்தந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமான ரிங்கிள்ஸ் வந்துட்டு விழுக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த ஒரு ப்ராசஸ். ஸோ யாராவது வாட்டர் டயட் போகிறீங்க, திடீர்னு நான் வெயிட் லாஸ் தண்ணி குடிச்சே இழைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இட் இஸ் a very very bad option without any professionals guidance-ன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்கிப்பிங் த பிரேக்ஃபாஸ்ட். காலையில் சாப்பிட்ட எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம போய் மதியம் மட்டும் சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பிட்றது தப்பே இல்லை. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது 12 hours ஃபாஸ்டிங்கோ 6 hours ஃபாஸ்டிங்கோ நீங்கள் எடுக்கலாம். ஆனால் டைமுக்கு சாப்பிட்றணும். நான் மார்னிங் ஒரு 10 o'clock சாப்பிட்றேன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock சாப்பிட்றேன், அடுத்த மார்னிங் 10 o'clock, இந்த மாதிரி கரெக்டான டைம் வச்சு தயவு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதோ இல்லை நினச்ச நேரத்துக்கு பசிக்கும் போது சாப்பிட்டா போதும்னு நினச்சிட்டு ஒரு நாளைக்கே ஒரு டைம் தான் சாப்பிட்றது, அந்த ஒரு டைம் சாப்பிட்றது என்ன வேணாலும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நீங்கள் என்னதான் ஒரு வெயிட் லாஸ் ரொட்டீனில் இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் என்றைக்குமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு 2 or 3 weeks வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணி போகிறோம். ஆனால் அந்த டயர்ட்னஸ் நமக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு லிமிட்டுக்கு மேலே ஸ்வீட் கிரேவிங்ஸையும் ஈவினிங் 6 மணிக்கு மேலே பயங்கரமான பசியை வந்துட்டு உண்டாக்கும். ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம், நான் ஒர்க் அவுட்டில் கான்சென்ட்ரேட்டே பண்ணல. சோறு மட்டும் கம்மியாக சாப்பிட்டா போதும், நமக்கு வந்துட்டு பயங்கரமாக வெயிட் லாஸ் ஆகும்னு நினச்சிட்டு ஒர்க் அவுட் வந்துட்டு கொஞ்சம் கூட பண்ணல. அதாவது ஒரு பேசிக்கான வாக்கிங்கோ இல்லைனா ஒரு ஸ்ட்ரெச்சஸோ இல்லை ஒரு வெயிட் ட்ரைனிங்கோ எதுவுமே இல்லை. சும்மா சாப்பாடை மட்டும் குறைச்சிட்டு இருந்ததில் வந்துட்டு என்ன ஆகிடுச்சு, ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு 2 or 3 weeks அந்த ஒர்க் அவுட்டே எதுவுமே இல்லாதனால என்னோட குடலே சுருங்கி போய் எல்லாருமே பக்கத்து தட்டில் வந்துட்டு நிறைய யாராவது வச்சு சாப்பிட்டாங்கன்னா எப்படி இவங்களால இவ்வளோ சாப்பிட முடியுதுங்கிற மாதிரி ஆச்சரியமே பட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னோட குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் வந்துட்டு ரொம்ப கம்மி ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ பயங்கரமாக டயர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சுறுசுறுப்பே இல்லை. அண்ட் அதனால வந்துட்டு சின்ன ப்ராப்ளம்ஸ் லைக் கான்ஸ்டிபேஷன் வரதோ, இன்டைஜஷன் இஷ்யூஸ் வரதோ, நேரத்துக்கு சாப்பிடாதனால, அண்ட் நீ பெயின் வர்றது, முதுகு வலி வர்றது, ஏன்னா குட் ஃபுட் இல்லை இல்லைங்களா, ஒர்க் அவுட்டும் இல்லை, பிளட் சர்க்குலேஷனும் இருக்காது நமக்கு. இந்த மாதிரிலாம் இதனால சின்ன மேஜர் விஷயமே எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதையும் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு ஒர்க் அவுட் வந்து கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்து வந்துட்டு குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்துட்டு நம்ம கம்மி பண்ணுறதுல தப்பே இல்லை. பட் குவான்டிட்டி கம்மி பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்துட்டு பயங்கரமாக ஜாஸ்தி பண்ணணும். தட்டு நிறைய சாப்பாடை கம்மி பண்ணிட்டு சின்ன ஒரு ஐஸ்கிரீம் பவுல் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் அ வெரி குட் திங். பட் ஸ்டில் தட்டு நிறைய சாப்பிட்றது தான் நம்மளோட உடம்புக்கு வேணும். அப்போ வந்துட்டு குவான்டிட்டி கம்மி பண்ணுறோம். குவாலிட்டி ஆஃப் ஃபுட்னா என்னது, இதே ஒயிட் ரைஸாக நான் மில்லட்ஸ் ஆக்கியிருக்கலாம், சிறுதானியங்களாக நான் சாப்பிட்ருக்கலாம், அப்படி இல்லைனா அதே அளவு சாப்பாடை வந்துட்டு அப்படியே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக மாற்றிருக்கலாம், ப்ரோட்டீன்ஸாக மாற்றிருக்கலாம். இந்த மாதிரிலாம் மாற்றாமல் சோறு மட்டும் கம்மி பண்ணி சாப்பிட்டு பயங்கரமாக டயர்டானதும் முதுகு வலி முட்டு வலிலாம் வந்தது மட்டும்தான் மிச்சம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை கம்மி பண்ணுறீங்களோ, அதாவது அளவை கம்மி பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு அந்த கம்மியான அளவில் பயங்கரமான நியூட்ரியன்ஸ்
நியூட்ரிஷியஸான ஃபுட்டாக எடுங்க. மேக்ஸிமம் ப்ரோட்டீன் இன்டேக் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. 3 வேளை உணவுலையும் ஒரு நல்ல உணவு கண்டிப்பாக இருக்கணும். உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்துட்டு ஃப்ரூட் ஜூஸ் வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் இன்க்ளூட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அட்வைசபிள் ஆல்சோ. நீங்கள் ஒரு கைடன்ஸ் ஒரு டாக்டர் கிட்டேருந்து எடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுங்கள். பட் ஸ்டில் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு ஃப்ரூட் ஜூஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் எப்போல்லாம் எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வருதோ அப்போல்லாம் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டுப்பேன், அப்படிலாம் ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சுப்பேன், இளநீ குடிச்சுப்பேன், மோர் குடிச்சுப்பேன். இதெல்லாம் வந்துட்டு வெரி லெஸ் கேலரிஸுங்கிறனால ஐ வில் டேக் ஆல் தீஸ். இப்போது தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லிக்விட் இன்டேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் பசியும் அடங்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே தான். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே போகிறீங்கன்னா இந்த 4 மிஸ்டேக்கையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஆல்வேஸ் ஈட். 3 வேளை உணவுலையும் ஒரு உணவு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம மார்னிங் ஒரு ஷேக் குடிக்கிறோம், அப்படிலாம் ஒரு ஸ்ப்ரவுட் எடுக்கிறோம், ஒரு பல்சஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுவே ஒரு நல்ல ஒரு ரிச்சான ப்ரோட்டீன் உணவாக இருக்கணும் கண்டிப்பாக. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நான் ஒரே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. இட் ஷுட் பி வெரி ரிச் இன் நியூட்ரிஷியன் வேல்யூஸ். மதியம் சாப்பிடும்போது நான் இத்தினூண்டு தான் சாப்பிட்டேன், ஆனால் என்ன சாப்பிட்டேன், நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்தேன், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்தேன். மேக்ஸிமம் பாயில் வெஜிடபிள்ஸ் எடுங்க. அண்ட் நைட் வந்துட்டு நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது முக்கியமே இல்லை, 6 மணிக்குள்ளே சாப்பிட்றோமாங்கிறது மட்டும்தான் முக்கியம். ரீசெண்டாக நான் ஒரு வீடியோவில் பார்க்கும்போது ஒரு தாத்தா சொல்லியிருந்தாரு, உடல் உழைக்கும் போது தான் குடல் உழைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? 6 மணிக்கு மேலே நம்ம எல்லாருமே செடென்ட்ரி ஆனதுக்கப்புறம் உள்ளுறுப்புகளும் வந்துட்டு ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தானே நம்ம வந்துட்டு எல்லா விஷயங்களும் உள்ளே போடுறோம். ஸோ உடல் உழைக்கும் போது குடல் உழைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி கேட்டிங்கன்னா அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். அண்ட் லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட், நான் முதல்ல வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமாக ஐ ஹேட்டட் மை செல்ஃப். பிடிக்கவே இல்லை என் உடம்பு, இப்போ இருக்கிற உடம்பு என்னது இது அப்படி இப்படின்னு ரொம்ப வெறுத்து ஸ்டார்ட் பண்ணேன். விச் இஸ் a வெரி வெரி பேட் திங். ஆல்வேஸ் லவ் யுவர் பாடி. இப்போ இருக்கிற உடம்பை வந்துட்டு நல்லா லவ் பண்ணுங்கள். இதை மெருகேற்றிருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகிறோம், அவ்வளோதானே தவிர்த்து இப்போ இருக்கிற உடம்பை வெறுத்துட்டு இனி வரப்போகிற உடம்பு தான் நம்ம லவ் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அழகு அப்படிங்கிறது வந்துட்டு முகத்தில் இல்லவே இல்லை. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யார் உலகத்திலேயே அழகுன்னு கேட்டால் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம், அம்மா தான் அழகு, அப்பா தான் அழகுன்னு சொல்கிறோம். ஸோ அதுதான், அழகுங்கிறது முகத்தில் இல்லவே இல்லை, குணத்தில் மட்டும்தான் இருக்குது, மனசில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற உடம்பை நல்லா ரசித்து லவ் பண்ணுங்கள். அப்புறம் மேலே இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே பண்ணாதீங்க. இனி என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.